إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد ضل ضلالا بعيدا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا في القرآن الحكيم: ولا تبذر تبذيرا إن المبذرين كانوا إخوان الشياطين. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரஹ்மான் அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரித்தாக. பெருமாள் சாந்தியும் சமாதானம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் மீதும் தாபஈன்கள் மீதும் முக்கியமாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்கள் மூமின்கள் மீதும் என் மீதும் என்றும் நிலவற்றுமாக என்று கூறி இன்றைய ஜும்மாவை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க வட்டறைக்குள் ஹலால் ஹராம் என்ற விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வதற்கு முன்பே தெளிவாக சொல்லிவிட்டு சென்றுவிட்டார். அல் ஹலாலு பையினுன் அல் ஹராமு பையினுன். ஹதீஸில் வருகிறது, ஹலால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஹராம் என்னவென்றும் தெளிவாக விளக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் ஒரு விஷயம் நம்முடைய மக்களுடைய புழக்கத்தில் அதிகமாக இன்று காணப்படுகிறது. அது என்னவென்றால் வீண்விரயம், இஸ்ராஃப், அத்தப்சீர் என்று சொல்வார்கள். வேஸ்டிங். எந்த விஷயத்தில் அல்லாஹ் எந்த விஷயத்தில் சொல்றானோ, எதில் நீங்கள் வீண்விரயம் செய்யாதீர்கள் என்று சொல்கிறானோ அந்த விஷயத்தில் இன்னைக்கு அதிகமாக நம்ம வீண்விரயம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். குலு வஷ்ரபு, அல்லாஹ் சொல்கின்றான், உண்ணுங்கள் பருகுங்கள். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. கட்டளையிடுகின்றான், நீங்கள் வீண்விரயம் செய்யாதீர்கள், உண்ணுங்கள் பருகுங்கள். வலா துஸ்ரிஃபு, வீண்விரயம் செய்யாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின், வீண்விரயம் செய்பவர்களை விரும்ப மாட்டான், விரும்புவது கிடையாது. அதே போல் அதை தொடர்ந்து வரக்கூடிய அத்தியாயங்களில் எல்லாம் சொல்கின்றான், வலா துபத்திர் தப்சீரா, வீண்விரயம் செய்யாதீர்கள். இன்னல் முபத்திரீன, நிச்சயமாக வீண்விரயம் செய்யக்கூடியவர்கள் கானு இஹ்வான ஷயாத்தீன், ஷைத்தான்களுடைய சகோதரர்கள் ஆவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். வீண்விரயம் செய்பவர்கள் யார்? ஷைத்தான்களுடைய ஷயாத்தீன், ஷைத்தான்களுடைய சகோதரர்கள் ஆவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த ஒரு சட்டம் நமக்கு இருப்பது இதுவரை
தெரியுமா அல்லது இன்னைக்கு தான் நிறைய பேருக்கு தெரிய வருதா ஒரு பக்கம். ஆனால் வீண் விரயம் என்பது இன்றைக்கு மதம் தாண்டி அது ஒரு மிகப்பெரிய பாவச் செயலாக கருதப்படுகிறது. இஸ்லாத்தில் மட்டுமல்ல. ஏனென்றால் அவருடைய அருமை அவர்களுக்கு இப்பொழுதுதான் தெரிய வருகிறது. கண்ணுக்கு முன்னால் ஒரு தேசம் பசியினால் வாடிக்கொண்டு, பசியினாலே இறப்பை, மரணத்தை தன்னுடைய பெயரில் சேர்த்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பசியினாலே அவர்களுக்கு மரணம். யோசித்து பாருங்கள், அவருடைய நிலை என்னவாக இருக்கும். ஒரு பக்கம் அதே சமூகத்தை சார்ந்தவர்கள் உணவிலும் பானங்களிலும் குடிப்பதிலும் விண்விரயம் செய்து கொண்டு அவருடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அதே சமூகத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய கசாவுடைய மக்கள் பசிக்கு ஏங்கி தவித்து உடலில் எலும்பும் தோலுமாய் எண்ணக்கூடிய நிலையில் மாறி அவர்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம வாப்பா உமா ஊருக்கு போயிட்டு வந்தா சொல்லுவாங்க, என்னடா இழைச்சி போயிட்ட, எலும்பு தோலுமா ஆயிட்டியா, சாப்பிட்டியா இல்லையா ஒழுங்கா. அது சொல்றது வழக்கம் உண்டு, பெற்றோர்களுடைய வழக்கம். பிள்ளையை எப்படியாவது சாப்பிட வைக்கணும், நல்லா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கான், இழைச்சி போயிட்டான், எலும்பு தோலுமா ஆயிட்டியடா. அந்த காட்சியை நம்ம அவங்க சொல்லும் போது நம்ம நல்லா தான் இருக்கும். அந்த எலும்பும் தோடு என்ற வார்த்தையை நான் இங்கே குறியீடு செய்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு நீங்க அந்த மக்களுடைய நிலை பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய கண்களில் கண்ணீர் நிற்காது. எலும்பும் தோலும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, இன்னைக்கு கண்கூடாக ஒரு சமூகம் அந்த எலும்பும் தோலும் என்ற இந்த நிலையிலே மரணித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்நிலையை நம்முடைய சமூகத்தில் எவ்வளவு வீண்விரயம் அல்லாஹ் பாதுகாக்கணும், எவ்வளவு வீண்விரயம். ஒரு திருமண அழைப்பை எடுத்துக்கொண்டால் போதும், எந்த அளவுக்கு வீண்விரயம் நம்ம ஆட்கள் செய்யறாங்கன்னு நமக்கு தெரிஞ்ச. எது ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்வதில் நம்முடைய மக்கள் எக்ஸ்பர்ட்டாக ஆயிட்டாங்க. இன்னைக்கு எந்த விஷயம் மார்க்கம் தடுத்திருக்கிறதோ, எந்த விஷயத்தை அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறான், யோசிக்கலாம் நீங்கள், எப்படி இது ஹராமாகும்? ஹராம் தான். வலா துஸ்ரிஃபு. எந்தெந்த வசனங்கள் குர்ஆனிலே செய்யக்கூடாது, நெருங்கக்கூடாது, வேண்டாம் என்று தடுக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள் அவருடைய விளக்க உரையிலே. இந்த சட்டம் ஹராம் என்ற விஷயத்தை கொண்டு வருகிறது. அதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதேன்னு அல்லாஹ் சொல்றான், அது ஹராம். லா தஅகுலு ரிபா, வட்டியை உண்ணாதே என்று அல்லாஹ் சொல்கிறான், அது ஹராம். யோசிச்சு பாருங்க. இப்படி லா என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த கமாண்ட் வேர்ப், இந்த அழுத்தமான ஒரு சொல், வினை சொல் என்பது ஹராமான விஷயத்தை குறிக்கும். இந்த ஹராமான விஷயத்தை எல்லாம் செய்யக்கூடாதுன்னா இப்படிதான் அழுத்தமா சொல்லுவோம், வலா துஸ்ரிஃபு. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். நிச்சயமாக அல்லாஹ் வீண்விரயம் செய்பவர்களை விரும்ப மாட்டான். இந்த உலகத்தில் மற்றவர்கள் விரும்புவதற்காக நீங்க என்னென்னவோ செய்வீங்க. அல்லாஹ் உங்களை விரும்ப வேண்டும் என்று இந்த வீண்விரயத்திலிருந்து நம்ம ஒதுங்க முடியாதா சொல்லுங்க. சொந்தக்காரங்க விரும்ப வேண்டும், திருமணத்தில் 50 விதமான ஸ்வீட்டுகளை வைப்பான். சொந்தக்காரன் விரும்பணும்னு, சொந்தக்காரன் பேசணும்னு சொல்லி, உறவினர்கள் பேச வேண்டும், நெருங்க வேண்டும் என்பதற்காகவே அவங்களுக்கு என்ன செய்வான், உணவுல 7-8 டிஷ் 10 டிஷ் வைப்பான். அந்த வீண்விரயத்தை அவன் யோசிக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழைகள் இல்லாத ஒரு விருந்தே மோசமான விருந்து என்று சொன்னார்கள். இன்னைக்கு
வைக்கப்படக்கூடிய விருந்துகள் நான் ஏழைகள் கலந்து கொள்ள முடியுதா சொல்லுங்க? ஸ்டேட்டஸ் பார்த்து அழைப்பு வைக்கிறாங்க. உண்ணக்கூடிய உணவுகள் அவங்க செய்யக்கூடிய வேலை பெருமைக்காக இன்னைக்கு வீணடிக்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு. என்ன வீணடிச்சா ஒரு மிகப்பெரிய கர்வம் உண்டாகுது. ஒரு பாட்டில் தண்ணியில 2 சிப்பு குடிச்சு வச்சுட்டாருன்னா ஒரு பணக்காரர், பிசினஸ் மேன், ஜென்டில்மேன், பெரிய ஆளு. டைம் கூட இல்லை அவருக்கு ஒரு பாட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கு. தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார் 2 சிப்பு குடிச்சிட்டு. இலையில சோத்தை போட்ட உடனே அந்த சோத்துல 2 வாயை வச்சுட்டு டேஸ்ட் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அடுத்த டிஷ் வைங்க, இதை எடுத்துருங்க. இப்படி செய்யறவன் பணக்காரன், இப்படி செய்யறவன் கௌரவமானவன், இப்படி செய்யறவன் உலகத்தில் இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில மக்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படிப்பட்டவன் என்றால் அந்தஸ்துடையவன். நேரம் குறைவானவர்கள் இவர்கள்லாம். நேரமே கிடையாது. வராங்களா ஒரு 10 டிஷ்ல எல்லாத்துலயும் ஒவ்வொரு வாய் வச்சு டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டு குப்பையில போயிட்டே இருப்பான். இதான் நடக்குது. நம்ம பக்கத்து இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல ஹைதராபாத்னு ஒரு இடம் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஒரு திருமணத்தை நீங்க அங்க அட்டென்ட் பண்ணி பாருங்க, வாழ்க்கையில நீங்க அங்க பார்க்காத வீண்விரையம் எல்லாம் அங்க பார்க்கலாம். அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெண் வீட்டாருக்கு வைக்கக்கூடிய நிபந்தனை என்னவென்றால் 50 விதமான ஸ்வீட் இல்லைன்னா திருமணம் நடக்காது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஏழைகளுடைய திருமணத்தில் அரிசி ஸ்வீட்டோ அல்லது பிரெட் அல்வா வச்சாலோ அது தின்றதுக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஆசையோ அவளோட வரக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. ஆனால் அங்கே 50 டிஷ்ஷு வச்சோம், ஒவ்வொருலேருந்தும் ஒவ்வொரு வாய் எடுத்து சாப்பிட்டு தூக்கி போட்டு போறவங்களும் இருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க. பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லயே இந்த நிலைமை. தமிழ்நாட்டில் வீண்விரையம் இல்லைன்னு இல்லை, வந்துருச்சு. அந்த வியாதி பிடிச்சிருச்சு நம்ம ஆளுகளுக்கு. என்ன திருமணத்தில் அதிகபட்சமான டிஷ்ஷுகளை செஞ்சு வெரைட்டியா சமைச்சு மக்களை சந்தோஷப்படுத்தணும். எங்க வயிற்றுல கொட்டியா? கிடையாது, கண்ணுல காட்டி. இதுதான் நடக்குது இன்னைக்கு. ஏழைகளுடைய வயிற்றிலாவது அதை நீங்கள் கொட்டினால் அந்த ஏழைகளுடைய துவா கிடைக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு திருமணத்துக்கு 5 லட்சத்துக்கு குறைவா யாரும் திருமணம் இன்னைக்கு செய்ய முடியாது. 5 லட்சத்திற்கு குறைவான காசு உள்ளவர்கள் இன்னைக்கு ஒரு நிலையான திருமணம் செய்து வைக்க முடியாத அளவிற்கு நம்முடைய சமூகத்தார்கள் மற்றவர்களை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. எப்படி இருந்தது ஆரம்ப காலம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒருவர் அவருடைய அந்த திருமணம் நடந்தது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. காலையில எழுந்து ஃபஜருக்கு வரும் பொழுது அவருடைய அந்த ஆடையில அந்த சந்தன பெண்களுடைய அந்த நறுமணத்தை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்ன இது புதிய விஷயமாக இருக்கிறது, பெண்களுடைய நறுமணம் உங்களுடைய ஆடையில் எப்படி என்று கேட்கும் பொழுது அந்த சஹாபி வெட்கித்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு நேற்று திருமணம் நடந்தது, நிக்காஹ் நடந்தது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக்கும் வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் அவ்லிம் வலௌ பிஷாத்தின். வலிமா செய்யுங்கள், வலிமா விருந்து வையுங்கள், ஒரு ஆடாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு ஆட்களுக்கு ஏத்த மாதிரி ஆடை இருக்க வேண்டி இருக்கு, இல்லைன்னு. ஆனால் அதில் எவ்வளவு வீண்விரையம் நடக்கிறது, அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய சமூகத்தார்கள் முன்வைக்காத ஒரு விஷயத்தை மற்ற மத சகோதரர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இந்த விஷயத்தில் முன்வந்து திருமணத்தில் சென்று வீண்விரையம் செய்யக்கூடக்கூடிய அந்த நிலையில இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் வீண்விரையம் செய்ய வேண்டாம், இதில் சேகரியுங்கள், நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு ஏழைகளுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்கிறார். ஃபுட் ஃபார் நீடி. ஹோட்டல் வாசலிலே வெளியே ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சிருக்காங்க. உள்ளே வீண்விரயமாக இருக்கக்கூடிய அந்த உணவுகளை எல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவங்க சாப்பிடல இருந்து எடுத்து ஒதுக்கி என்ன அவங்க அப்படியே தட்டில வச்சுட்டு போறாங்களோ அதை எடுத்து கொஞ்சம் அப்புறப்படுத்தி எது சாப்பிட்ற அளவுக்கு இருக்கோ அதையெல்லாம் எடுத்து ஒரு
டப்பால போட்டு ரீஸ்டோர் பண்ணி மக்களுக்காக வெளியே எடுக்கிறாங்க, வெளியே வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? உனக்கு பசி இருந்தால் எடுத்துக்கொள், இலவசம். நம்ம ஆட்கள் செய்யல. எந்த சமூகத்தில் வீண் விரயம் ஹராம்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த சமூகம் இதை செய்ய முன்வரல. எந்த சமூகத்தில் வீண் விரயம் ஹராம் என்று தடுக்கப்பட்டிருக்கிறதோ, வீண் விரயத்தை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சமூகத்தில் உள்ளவர்கள் முன்வரவில்லை இதை செய்வதற்கு. மார்க்கமே இல்லாமல், படியே இல்லாமல், நேர்வழியிலே இல்லாமல் இருப்பவர்கள் இந்த விஷயத்தை முன் வந்து இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. கடமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த விஷயத்தை செய்ய வேண்டும், இதை பேண வேண்டும். இதை நாம் தவிர்த்து மறந்து அதிலே அதிகமாக மூழ்கி விட்டோம். மற்றவர்கள் அதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. வெட்கமாக தலை குனியக்கூடிய ஒரு நிலை நம்முடைய சமூகத்தார்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, 2 காட்சிகளை சொல்றேன். கசாவுடைய மக்களுடைய 2 காட்சி. ஒன்று, மண்ணை தின்று கொண்டு ஒரு பெற்றோர் சொல்லக்கூடிய வார்த்தை, நாம் இந்த இடத்திலே உணவில்லாமல் மண்ணை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். உலகவாசிகளே, நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனையவர்களுக்கு அல்லாஹ் 3 முறை 3 வேளை உணவு தருகிறானே, நீங்கள் உணருங்கள் எங்களுடைய பசி எப்படி இருக்கும் என்று. நிச்சயமாக நீங்கள் உணவை அருந்துகிறீர்கள் என்றால், சாப்பிடுகிறீர்கள் என்றால் நிச்சயமாக ஒருபொழுதும் வீண்விரயம் செய்யாதீர்கள். ஏனென்றால் எங்களுக்கு இன்று இங்கே உணவில்லை, நாம் மண்ணை உண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிறார் ஒருவர். இன்னொரு இடத்துல அப்படியே ஒரு மாற்றமான ஒரு சின்ன ஒரு குழந்தை, 10-12 வயசு பையன், லைன்ல நின்று அடிச்சு பிடிச்சு சூடான அந்த சூடால செய்த அந்த சோறை வாங்கிட்டு கை சுட சுட எடுத்து வந்து கீழே வச்சு நிற்கும் பொழுது பிரஸ் மீடியால போய் ஒருத்தர் அந்த பையன் கேட்கிறாரு, இந்த சாப்பாடை நீ வாங்கியதற்கு பிறகு எப்படி உணர்கிறாய்? How do you feel? அவன் அரபியில சொல்கிறான், கமா அன்ன ஹஸன்து துன்யா. அவன் சொல்றான், நான் உலகத்தையே கைப்பற்றி விட்டேன் என்பதற்கு எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னு சொல்றான். இந்த ஒருவேளை சோறு கையில கிடைச்சதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா? இந்த உலகத்தையே நான் கைப்பற்றி விட்டேன் என்ற ஒரு உணர்வு எனக்கு இந்த இடத்துல கிடைக்குது. I feel like that. இந்த உலகத்தையே நான் பெற்றுட்டேன். ஒருவேளை சோறு பெற்றுட்டு அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இந்த உலகத்தையே நான் அடைஞ்சிட்டேன் என்று ஒரு ஃபீல், ஒரு உணர்வு, ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கிது. இப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க எவ்வளவு பசியில இருக்காங்க, இங்க நம்ம எவ்வளவு வீண்விரயம் பண்றோம். அவ்வளவு பசியிலும் இருந்தும் அவர்களுடைய நிலை அல்லாஹ்வை துதிப்பதில் எந்த ஒரு விஷயமும் அவர்களுக்கு குறை வைக்கவில்லை. அவருடைய நாவு நினைகிறது என்றாலும் அல்லாஹ்வுடைய திக்ர் தான். அவருடைய நாவு காய்ந்து விடுகிறது என்றாலும் அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கிறது. அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த சக்கராத்துடைய நேரத்திலும் அல்லாஹ்வை நினைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் இந்த அளவிற்கு அல்லாஹ்வை நினைக்கிறோம் சொல்லுங்க. 3 வேளை உணவு அல்லாஹ் நமக்கு சுகமாக இருக்கக்கூடிய இடத்திலே, வீட்டிலே தாய் மூலமாக, திருமணமானவர்களுக்கு மனைவி மூலமாக அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த 3 வேளை உணவை சாப்பிடுவதற்கு பிறகு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் புகழக்கூடியவர்களாக இருக்கிறோமா? சொல்லுங்க. இந்த 2 காட்சி உலகத்தையே திரும்பி ஓட்டுச்சு. லெபனான்ல இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள் அவர்களுடைய உணவுடைய பொருட்களை எடுத்து பாட்டில்களில் அடக்கி கடல் மூலமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அரசாங்கம் தடுக்கட்டும், ஆட்சி தடுக்கட்டும், யார் வேணாலும் உணவை தடுக்கலாம், எங்களுடைய இறைவன் ரப்பு அல்லாஹ் இருக்கிறான், அவர்களிடத்தில் இந்த உணவை கொண்டு போய் சேர்ப்பான் என்று அந்த நம்பிக்கையோடு அவர்கள் அந்த கடலிலே அந்த பாட்டில்களை வீசி அவர்கள் துவா செய்கிறார்கள், யா அல்லாஹ் இஹ்வானல் முஸ்லிமீன்,
எங்களுடைய சகோதரர்கள் பலஸ்தீன கசாவிலே உணவு இல்லாமல் பசித்து வாடிக்கொண்டு இறந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த விஷயத்தை, இந்த உணவை நாம் கடல் மூலமாக நாம் அனுப்புகிறோம். யா அல்லாஹ், இதை கொண்டு போய் சேர்ப்பது உன்னுடைய பொறுப்பு. யா அல்லாஹ், அது போய் சேருமா இல்லையா அடுத்த விஷயம். அந்த உணர்ச்சி, அந்த கவலை நம்மகிட்ட இருக்கா சொல்லுங்க. தண்ணி குடிக்கும் பொழுதும் சரி, சாப்பிடும் பொழுதும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது அது என்ன கிடையாது, அதுக்கு அந்த விஷயத்தை அப்படியே ஹதீஸில் இருக்கு, திருமதியிலே பதிவாக இருக்கு. உன்னுடைய வயிற்றை 3 பகுதியாக்கிக்கொள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வயிற்றை 3 பகுதியாக்கிக்கொள். ஒரு பகுதி உணவுக்கு, ஒரு பகுதி நீரிற்கு, ஒரு பகுதி காட்டிற்கு என்று சொன்னாங்க. திருமதியில் பதிவாக இருக்கிற ஹதீஸ். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சயின்ஸ் அதை சொல்லுது. 1400 ஆண்டுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒழுக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. 3 பகுதியா பிரிச்சுக்கோங்க. மேலும் சொன்னார்கள், இந்த உலகத்திலேயே மனிதர்கள் இருக்கக்கூடிய வெசல், பாத்திரம், மிகவும் மோசமான ஒரு பாத்திரம் என்றால் அவனுடைய வயிறு என்று சொன்னார்கள். அவனுடைய வயிறு அல்பத்தன் என்று சொன்னார்கள். ஏன்? அளவுக்கு அதிகமா போட்டுப்பான். இன்னைக்கு பசிக்காக சாப்பிட்றவங்களை விட அதிகமா ருசித்து சாப்பிட்றவங்க தான் இருக்காங்க. ருசிக்காக சாப்பிடக்கூடியவர்களுடைய நிலையினால்தான் வீண் விரயம் அதிகமாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பசியின் பொழுது அவர் செய்த வேலை என்ன? கந்தக்கு போரின் பொழுது பசியில் அவர்கள் பள்ளத்தை தோண்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி மயங்கி விழுந்தார்கள். அந்த சஹாபியை எழுப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். அவருடைய ஆடையை தூக்கி காட்டினார்கள். அவருடைய வயிறிலும் 2 கற்கள் கட்டப்பட்டிருந்தன. அந்த சஹாபிக்கு சொன்னார்கள், நீங்களும் ஒரு கல்லை கட்டிக்கோங்க, வயிற்றில் ஏதாவது இருக்கிற மாதிரி இருக்கும், மயக்கம் வராது. ரசூலுல்லாஹ்வுடைய வயிற்றில் எத்தனை கல் இருந்துச்சு? 2 செங்கல்கள், 2 கல். இந்த சஹாபி அங்கேயே அழுதுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, பாலைவனத்தில் வெயில்ல கந்தக் போர், இந்த ட்ரென்ச் வார் நடக்குது, பெரிய பள்ளத்தை தோன்றாங்க. சல்மான் அல் ஃபார்சி ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்த அந்த ஐடியாவை எடுத்து தோன்றாங்க. பசியினால வாடி கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள் எல்லாமே. பசியினால அழுது கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய தலைவரே பசியில வாடி கொண்டிருந்த நிலையில 2 கல்லை கட்டி வேலை செய்யும் பொழுது நாங்கள்லாம் யாருங்க அவருக்கு முன்னாடி சொல்லி எல்லோரும் அதை செய்தார்கள். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு மெனக்கெட்ட சாப்பிடக்கூடிய நிலை வந்துருச்சு. சாப்பிடலனாலும் அந்த சாப்பாடு இன்னைக்கு டியூட்டி மாதிரி ஆயிருச்சு. எப்படி ஆபீஸ்க்கு ஆன் டைம் போறோமோ அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஆன் டைம், லஞ்ச் ஆன் டைம், டின்னர் ஆன் டைம் வரலனா இவன் துடிச்சு போயிடுவோம். ஏதோ மறந்துட்டோம்டா, என்ன லஞ்ச் மறந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நினைவூட்ட தேவையில்லை. ஸ்விக்கி ஜொமேட்டோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும், என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றியா, நாமும் ஒரு மெசேஜ் வரும். நீங்க மறந்துட்டாலும் அது நினைவூட்டுறது. வீட்டுல நல்லா சமைச்சிருப்பாங்க, இருந்தாலும் அவனை நினைவூட்டுவான், நீ சாப்பிட்றேன், நீங்க ஆர்டர் பண்ண. மதியான நேரம் ஆகும், வயிறு வெந்துகிட்டு இருக்கும், எலி உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு மெசேஜ் வரும், லஞ்ச் ஆர்டர் பண்றியா. இதான் இன்னைக்கு நிலைமை. உணவுடைய ஒரு உணவில்லாத ஒரு உணர்வு, பசி உணர்வை நம்ம உணர்றதுக்கு நமக்கு வாய்ப்பே கொடுக்கல நமக்கு. அதான் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சிறந்த முறையில் நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கான் பாருங்க. எப்படிப்பட்ட நியமத்தை நமக்கு கொடுத்துருக்கான். அந்த பசியின்மையுடைய உணர்வை நமக்கு உணர்வதற்கு கூட இன்னைக்கு நேரம் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு அப்படி உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கான். சில பேர் 3 வேளை சாப்பிடுறா, சில பேர் 5 வேளை சாப்பிடக்கூடிய நிலை கூட அல்லாஹ் கொடுத்துருக்கான். யோசிச்சு பாருங்க. மதியானத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்நாக்ஸ் ஆடி பண்ணிக்கோங்க, நைட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்நாக்ஸ். யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் வீண் விரயம் நடந்தா நாளைக்கு அல்லாஹ் கேட்பானா இல்லையா? கேட்பானா இல்லையா? சொல்லுவானா, உங்களுடைய சமூகத்தார்கள் கசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நீ என்ன செய்தாய், பிரார்த்தனை செய்தாய்? பசியிலே வாடி இறந்து கொண்டிருந்தார்களே, அவர்கள் பேசக்கூடிய அந்த நிலை, அவர்களுடைய அந்த உடலுடைய நிலையை நீ பார்த்து மற்றவங்களுக்கு சேர செஞ்சுட்டு தான் இருந்தே தவிர நீ எதுவுமே செய்யல.
கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இல்லையார்களே, நமக்கு அல்லாஹ் நியாமத்து கொடுக்குறான்னா அதை சாப்பிட்டு மறந்ததுக்காக கிடையாது. அதை மனசுல வச்சுக்கோங்க. திருமணத்துல மட்டும் நம்ம ஆட்கள் போய் பிரியாணி சாப்பிட்டாங்க, முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் அல்ஹம்துலில்லாஹ் கிடையாது. உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, மசாலா சரியில்லை, தண்ணி ஊத்திட்டான் அதிகமா, கொலை ஆயிடுச்சு பிரியாணி. உணவு கிடைச்சதுக்கு சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி. உணவு ஊட்டியவனுக்கு நன்றி. விருந்தளித்தவனுக்கு துவா இருக்கு. விருந்தாளியுடைய வீட்டுல போய் சாப்பிட்டா செய்யற துவா இருக்கு. இதெல்லாம் செய்ய மாட்டான். அவன் செய்யக்கூடிய முதல் வேலை, क्या की कमी है भाई खाने में, नमक डाला कि नहीं की मालनी, मसाला बराबर नहीं की मालनी, कौन पकाया सो बाबाजी को देखना, मैं ये राउंड चल रहा. சோறு வேகல, அரிசி வேகல, மசாலா சரியில்லை, கொலை ஆயிடுச்சு, தண்ணி அதிகமா ஊத்திட்டான். ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பசி ஆத்துனானே, அல்லாஹ்வும் மறந்துட்டான், விருந்து கொடுத்தவனையும் மறந்துட்டான், எல்லாத்தையும் மறந்துட்டு முதல் விஷயமா என்ன செய்யறான், குறைய எடுத்து வைக்கிறான். இதான் இன்னைக்கு மனுஷன். எவ்வளவு வீண் விரயம் ஒரு பக்கம் இருந்தாலும் கிடைக்கக்கூடிய உணவு, அதை அவன் சாப்பிட்டதற்கு பிறகு அல்லாஹ்வை நினைப்பதே மிகவும் குறைவு, மிக குறைவு. அதிகமாக குறை சொல்றதுதான் அதிகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, மஆப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆம கத்துன். என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் நோடி இருந்தவரை உணவை பற்றி ஒரு முறை கூட குறை வைத்தது கிடையாது. மஆப தஆமுன் கத்துன், கத்துன் என்றால் நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு முறை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறை வைத்தது கிடையாது, குறை சொன்னதே கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, இந்த இரண்டு விஷயம், ஒன்று வீண் விரயம், இன்னொன்று நன்றியை மறப்பது. இது இன்னைக்கு அதிகமாயிருச்சு. வீண் விரயம் ஹராமான செயல். இந்த ஹராமானது மறந்துட்டு இன்னைக்கு இது ஒரு பெரிய கேஷுவலான ஒரு விஷயமாயிருச்சு. வீண் விரயம் செஞ்சாதான் நாளைக்கு நல்ல தலை காட்டி நடக்க முடியும். ஒரு திருமணத்துல 10 டிஷ் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டாதான் நாளைக்கு வெளியே போனா இவர் திருமணத்துல எவ்வளவு சாப்பாடு இருந்தது தெரியுமா, எப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சாலும் தெரியுமா, அப்படி பேசுறதுக்காகவே மக்கள் இன்னைக்கு வீண் விரயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக? கர்வத்துக்காக. எது ஹராமோ அது இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, கர்வம். அவர் வாட்டில 2 சிப்பு குடிச்சு தூக்கி போட்டா, बड़े आदमी नो पीने टाइम नहीं है, देखो 2 घूंट पी जाते रहता हूँ, ताल बदाल टच क्या भी नहीं, इसके पास टाइम नहीं है, बहुत बिजी आदमी. கர்வமாயிருச்சு அவனுக்கு. அவன் ஏதோ எதுக்கு என்ன போட்டான்னு தெரியும், அவன் செய்யறது வீண் அவனுக்கே தெரியும். நான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அது கர்வம், பெருமைக்காக செய்ய வேண்டிய நிலை ஆயிடுச்சு. எது ஹராமான விஷயம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் யார்களே, நேரத்தின் குறைவினால் இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயம், பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் நாம் அதுக்கு சொல்யூஷன் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மளுடைய உணவு நமக்கு கிடைக்கிறது என்றால் அதுக்கு சந்தோஷப்படுங்க. அதிகமாக ஒரு பருக்கையை எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது உன்னுடைய இது கிடையாது, உன்னுடைய சகோதரருடையது. அதை மனதில் வச்சுக்கோங்க. பஃபே ஐட்டம் வச்சுட்டாங்க, நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டு தட்டில் நிரப்பி வாயில் போனாலும் ஸ்பூனை வச்சு திரிச்சு, ஃபோக்ஸை வச்சு திரிச்சு சாப்பிட்றதுக்கு நம்முடைய வயிறு தயாரா இல்லை, அதுக்கு மார்க்கமும் அனுமதிக்கலை. அப்படி செஞ்சாலும் வீண் விரயம் தான், சாப்பிடாம அதை போய் குப்பையில கொட்டினாலும் வீண் விரயம் தான். அதை மனதில் வச்சுக்கோங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த வீண் விரயம் என்ற ஒரு ஹராமான செயலிலிருந்து பாதுகாப்பானாக. முக்கியமாக நம்முடைய சமூகத்தார்கள் திருமணத்தில் செய்யக்கூடிய இந்த வீண் விரயத்தில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாம் அனைவருக்கும் உணவு அதிகமாக வழங்குவதற்கும், உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுத்து பழகுவதற்கும், மிஸ்கின்களுக்கு உணவளிப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு சக்தி தருவானாக. நாம்